கிளம்பிட்டார். பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூலை போட்டு கிளம்பிட்டார். ஸோ நீங்க அவருக்கு வச்சு ஒரு செக்மெண்ட் கூட நீங்க அவர் கூட உட்காரலையா சார்? செக்மெண்ட் விட்டுருங்க சார். நம்ம ரூம் இருக்குல்ல சார், உங்க ரூம் இருந்ததுல, உங்க ரூம்ல தான் அவர் உட்கார்ந்து இருந்தாரு. சரிங்களா? ஓகே. உங்க ரூமுக்கு அடுத்த ரூம்ல நான் இருந்தேன். சரிங்களா? ஆமா. மேக்கப் போட்டு அவர் ஷோக்குள்ள கூட்டு போறதுக்குள்ள பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. முடியவே முடியாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு ஆதிக்கிட்ட. சரி, நான் அவர்கிட்ட பேசி எல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும், ஒரு சீனியர், அதனாலலாம் பார்க்க வேண்டாம், கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் காசு வாங்கிட்டு தானே வந்திருக்காரு இல்லையா? இல்லாட்டி எப்படி சார் வருவாரு? என்னத்துக்கு கோவனே தெரியல. சரி, பாக்குறதுக்கே அவாய்ட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. அங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. 7 நிமிஷத்துல முடிச்சாங்க சார். ஆக்சுவலா அவங்க ஒரு 15-20 நிமிஷம் எடுத்தாங்க. மொத்தத்தை எங்க சார் பாக்குது? ஹாட்ஸ்டார்ல தேடினா கிடைக்கும். ஹாட்ஸ்டார்ல நீங்க கீழே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு சபரியோட அந்த யூசுவல் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு ஆரம்பிக்கும் சார். இல்ல ஹாட்ஸ்டார்ல எங்க இருக்கு சொல்லுங்க. அந்த இது இருக்குல்ல சார், எக்ஸ்ட்ராஸ் கீழே பிபி ப்ரோமோ. எக்ஸ்ட்ராஸ்ல இருக்கு. எக்ஸ்ட்ராஸ்ல கீழே போனீங்கன்னா இருக்கும். ஓகே. கரெக்டா 7 மினிட்ஸ் எடிட் பண்ணிட்டாங்க. 7 நிமிஷம் தான். வேற எந்த ப்ரோக்ராம் பிபி ரோஸ்டும் இல்ல. அந்த மேட்ச் அந்த ஒன்னு பண்ணுவாங்களே, அந்த ஃபேஸ் மேட்சிங்னு ஏதோ ஒன்று கார்டு இன்சர்ட் பண்ணுவாங்களே, அது எதுக்குமே கோஆபரேட் பண்ணல. கோச்சிட்டு போயிட்டார். எபிசோட் 11 இருக்கு அதுவா? ஐ திங்க் சோ. எபிசோட் 11 நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எனக்கு 11 அதுலயே போட்டுருக்குமே சார். 44 நிமிஷம் இருக்கு சார். 44 மினிட்ஸ் இருக்கு. அதுல என்னோட செக்மெண்ட் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. ஆக்சுவலா போனது என்னமோ அவருக்கு தான் சார். ப்ரோக்ராம் என்னமோ எனக்கு போச்சு. ஆனா சபரி சூப்பரா பண்றான். சூப்பரா பண்றான் சார். செம்மையா பண்றான். அவர் செஞ்சு விட்டான் சார். அதெல்லாம் அவங்களே எடிட் பண்ணிட்டாங்க. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், அடுத்த தடவை நீ உள்ள போ ராஜா, நான் வெளில இருக்கிறேன். அவனை உள்ள அனுப்பணும் சார். சார் ஆனா அவன் காதுல வாங்கி தானே சொல்றான், ஓனா சொல்லலையே. பாவம், அதனால விட்டுலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஆதியோட ஸ்பான்டேனியஸ் பயங்கரம் செம்மையா இருக்கு. யாருது? ஆதி, இது டைரக்டர். ஐயோ, அதுவும் இல்ல சார், இது வாங்கி பேசுறதுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஸ்பான்டேனியஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஐயோ சபரி, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, எனக்கு கொடுத்தாங்கல்ல முதல்ல, நான் ஐயோ வேணவே வேணான்ட்டேன். நம்மளால ஆகாது டாக் பேக்லாம். நான் பாதியில பிடிக்க போறதுக்கு முதல்ல வேணான்னு சொல்றது பெட்டர். ஆனா அவன் சூப்பரா வாங்கி வச்சான். ஆனா அவரை ஒன்னும் பண்ண முடியல. சரி, நான் நினைச்சேன் எங்க போறாரு, உள்ளதானே வருவாரு, அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல ஃபினாலேல பாத்துக்கலாம். ஆமா, அப்ப இப்படி பார்க்காம இருப்பாரு, அது பர்தா போட்டு வருவாரு. ஆக்சுவலா இப்ப ஒரு பிரதர் சொன்ன மாதிரி தான், கேமரா வந்தா அவர் வேற ஃபேஸ்க்கு போயிடுவார் மறுபடியும். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நோ அப்படின்ட்டார். நான் வராத போயிட்டேனே. நீங்க தான் சார் போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் என்னைய தவிர வேற யாரா இருந்தாலும் ஒத்துருந்திருப்பாரு. சார் உங்கள்கிட்டயாவது பேசுவார், என்கிட்ட வரவே மாட்டாரு. ஐ திங்க் அவங்க மிஸ்ஸஸ் வந்து சில பேரோட வீடியோஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவா எடிட் பண்ணி எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க போல, போட்டு காமிச்சிட்டாங்க போல. அதெல்லாம் நம்மளுக்கு தான் பழகி போயிடுச்சு சார். கவி ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி. இப்போ அவர் இவ்வளவு பண்ணார்ல, இதெல்லாம் அவருக்கு வெளியில காமிச்சா இது ஒரு சேனலுக்கு செம்மையா ஒரு விஷயம் தானே. அது ஏன் மக்கள் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவாங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஏன் அவங்க அதை கட் பண்ணிட்டாங்க? எண்ட் ஆஃப் தி டே சேனல் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஒன் அமாங் an artist. இவர் எல்லாத்தையும் அப்படி பண்ண முடியாது ப்ரோ. ஆக்சுவலா அவர் பண்றது இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அதானா ஒரு ஆங்கிள் அவரோட பர்சனல் சாய்ஸ் தானே. அவர் வந்து அந்த கேம் ஷோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு, ஓகே, வந்தாரு, அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. நான் வந்து சும்மா எல்லாரும் மாதிரி பைத்தியகாரத்தனமா கத்திக்கிட்டு உள்ள இருக்க முடியாது. இப்போ உள்ள இருந்தவங்களாம் பைத்தியகாரங்கன்றீங்களான்னு கேட்டிருக்கணும். அவர் ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு, அப்படிதான் பேசுவேன்னு அடம் பிடிக்கிறாரு, அப்படிதான் இருப்பேன்றதுக்கு அவர் ஒரு செட் ஆஃப் பதில் ஒண்ணு வச்சிருக்காரு. ஆரியெல்லாம் தோத்தாரு சார். ஆரிய விட ஒரு கேள்விக்கு 3/4 மணி நேரம் பதில் சொல்றாரு சார். ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்கன்னா 45 நிமிஷம் பேசுறாரு சார்.
உள்ள ஏன் சார் பேசல? எத்தான் தெரியலையே. சார் நீங்க சாப்பாடு வடிச்சீங்களா? ஃபெவிகால் வடிச்சீங்களா? நீங்க ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க சேனல்ல இன்டர்வியூ வேற லெவல்ல இருக்கும். நான் பண்றதே இல்ல சார் யாரையுமே. அப்படியா? நான் இப்போ பிரதீப் வந்தபோது கூட நான் வந்து வராதேன்னு சொல்லிட்டு போனா அவர் தலையை தான் காமிச்சார். நான் இன்டர்வியூ எடுக்கலையே. ஓகே. ஆமா 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 ஆமா. நான் பண்றது இல்ல சார். எதுக்கு? வெளில வந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பண்ணுவோம். உள்ள இருக்கிறப்போ நம்ம பேசலாம். வெளில வந்த அப்புறம் நான் we have no rights to talk about anyone. அதுவும் கரெக்ட் தான். கேம் பிரகாரம் தான் பேசணும். அதுவும் உள்ள பர்சனலும் பேசக்கூடாது. பர்சனல் நாட் ரெக்வயர்ட். இவர் கேமுக்கே சார் இங்க வெளியில ரொம்ப மோசமா இருக்கு சார். காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட பத்தி அவங்களுக்கு பணம் இருக்கு, அது இருக்கு, என்னென்னோ பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஏங்க காஸ்டியூம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல. பாவர்ட்டி லைன் எல்லாம் பேசுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் ஒய் கேம் பாருங்கன்னா யாரும் கேமை பார்க்கறதில்ல. பாருங்க உள்ள போயிட்டு வந்தவரை கேம் பார்க்கல. அப்ப நம்ம என்ன பண்ண? ஆனா அது புதுசா இந்த சீசன்ல தானே சார் புதுசா கேக்குறேன் நான். இந்த மாதிரி எந்த சீசன்லயும் இந்த இந்த மாதிரி காஸ்டியூம்ஸோ இல்ல இதுவோ இதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து இந்த தடவை தான் நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்ஸ்ல கூட அந்த மாதிரி பேச்சுகள் பார்த்தேன் சார். மோஸ்ட் ஆஃப் த காஸ்டியூம்ஸ் ஆர் given பை வாலண்டரியா வந்து கொண்டு கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. அதுல பாதி நான் போடவே மாட்டேன். சோஃபாவா நானான்னு தெரியாத மாதிரி சோஃபா துணி தான் இப்போ ஒன்று போட்டுருந்தான். அது சின்ன பையன், அவனுக்கு சூட் ஆகுது சபரிக்கு. நான்லாம் போட்டேன்னா சோஃபா மாதிரியே இருப்பேன். நான் போட மாட்டேன். ஆனா அது கொண்டு கொடுப்பாங்க. அது போட்டோ எடுத்து போட மாட்டாங்க பாதி நேரம். அது ஏதோ ஒரு பழக்கம். அது ஒரு 10 பேருக்கு செய்யறாங்கன்னா எல்லாருக்கும் வாங்குவாங்க. சில பேர் நம்ம என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு வர திருப்பி தானே எடுத்துட்டு போறாங்க. சில பேர் வீட்டுல இருந்தே வந்தது. சில பேருக்கு அவங்க இதைதான் கொலாப் பண்றாங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டுக்கு அவங்க ஒரு மாதிரி டிசைன் பண்ணி ப்ரொமோட் பண்றாங்க. இது இவங்க வந்து இதெல்லாம் வந்து கொஸ்டினிங் ஆஃப். பட் எனிவேஸ் இதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்லணும் சார் யாராவது. நிறைய காசு செலவு பண்றது இல்லையே. நிறைய பேருக்கு அந்த கொலாப் மேட்டர் தெரியாது சார். மேபி எல்லா அந்த அந்த விஷயத்தை யாரும் ரொம்ப பிராண்ட் பண்ணி சொல்லிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ சார் என்ன சார் நினைக்கிறீங்க? டிக்கெட் ஃபினாலே உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல யாரா இருக்க வர்றதுக்கு நல்ல முனைப்போட விளையாண்டா யார் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சார் இவ்வளவு நாள் நம்ம காத்த பிடிக்கினாங்க. இப்போ ஒரு காத்த பிடிங்கிற கேம் வச்சாங்க. இந்த மாதிரி வச்சாங்கன்னா நான் இன்னும் எதுவும் பார்க்கல சார். நீங்க நான் எதுவுமே பார்க்கல. யாராச்சும் அவுட்டா சார்? ஏதாவது விக்கெட் போயிடுச்சா? டிக்கெட் ஃபினாலே இல்ல, இந்த வாராந்திர சாப்பாட்டுக்கு அதுக்கா காத்த பிடிங்க. இது இந்த அளவு கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாரு ராணவ். ஓகே. அவரை வச்சுட்டு இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட் டாங்கி அதான் விளையாட முடியும். சார் லிகமெண்ட் டயர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சார். சார் ரொம்ப டேஞ்சரஸ் சார். அது சேர்றதுக்கு முன்னாடி அது திருப்பி கிழிச்சானா அப்புறம் ஆப்ரேட் பண்ணி தான் they have to do it. சார் நான் I witnessed and I experienced it. So பட் ஏன் இவ்வளவு ஸ்டூபிடா இருக்காங்க? இன்னும் they not taking a call on him. Are they going to make the games அவ்வளவு மட்டமா வைக்க போறாங்களா? பல்லாங்குழி, டயபாஸ். actually maybe I'm not really sure. ஆனா மேபி இதுக்கு இப்ப இந்த சீசன்ல இப்ப சோ கால்டு ரொம்ப ரஃபா காமிச்ச ஜெனரல் டாஸ்க்கு டிக்கெட் டு ஃபினாலே மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெவியா தான் சார் இருக்கு. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் இருக்கு. That will be unfair, not Ranav. அவர் அதுக்கு அமுச்சு வைக்கலாம் இல்லையா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் எடுத்த உடனே ஒன்று நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த பேசி முடிவு பண்ணுவாங்கல்ல வெளில தள்ளுறதுல, அதுல எனக்கு தெரிஞ்சு ராணவ இந்த பாயிண்ட்லயே அடிச்சு உட்கார வச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ராணவ் சௌந்தர்யா ப்ராபப்ளி அந்த அந்த பாயிண்ட சூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் சார். இன்னைக்கு இந்த காத்து புடுங்கிறது ஒண்ணு நடந்துச்சு. கட்டாயம் சௌந்தர்யா சேர்த்துக்க மாட்டாங்க. ரவி ப்ரோ, இன்னொரு கொஸ்டின். இப்போ எல்லாரும் ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, டிடிஎஃப் ஜெயிச்சவங்களால கப் அடிக்க முடியாது, வின்னர் ஆக முடியாது.
அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அது அது நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அது ஆக்சுவலா இது வரைக்கும் முடியாது அப்படின்றதுல அந்த முனைப்பான பிளேயருக்கு ஓட் பேங்கிங் இருந்தது இல்ல. சரிங்களா? ஒருத்தர் ஒருத்தர் அப்படி ஒரு பிளேயர் வந்து மாட்டணும். அது அந்த அந்த ஸ்பிரிட், அந்த வேகம். இப்ப தீபக்க பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அதுக்கான ஃபயர் இருக்கு. முத்து கிட்ட இருக்கு, ஜாக்லின் கிட்ட இருக்கு, மஞ்சரி கிட்ட இருக்கு. ஸோ இந்த சீசன்ல இப்ப ஒருத்தங்களுக்கு வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்த 1, 2, 3 பேர் பிளேயர்ஸ் கிட்டக்க வந்து அந்த ஃபயர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதுல பாசிபிள் ஜாஸ்தி ப்ரோ. ஜென்ரலா என்ன ஆயிடும்னா ஒரு 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 நல்ல டாஸ்க் ஓரியன்டட் பிளேயருக்கு வந்து ஓட் பேங்கிங் இல்லாததுனால ஃபெயிலியரே தவிர அந்த அவங்க சொல்ற அந்த டிராமாட்டிக் டாக்கெல்லாம் அது சும்மா ப்ரோ. அது இல்ல. இதான் என்னன்னா, இப்ப முத்துக்குமரன் ஜெயிச்சாருன்னா, அப்போ அவருக்கு இந்த ஓட்ஸ் குறையுங்கிற அதெல்லாம் அந்த ஒரு சும்மா ப்ரோ. நரேட்டிவ்க்கு அதாவது சும்மா ஆ அதாவது ரைட், ரைட். இப்ப நான் இதுல ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா பர்சனும் ஓட் பேங்கிங் இல்லாத பர்சன், ஓட் பேங்கிங் ஹோல்ட் பண்ற பர்சன். ரெண்டாவது இது வரைக்கும் வின்னர்னு பேசப்பட்ட ஒரு பிளேயர் டிடிக்கு போனது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ நான் அதான் ப்ரோ. ஏன்னா நான் முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் டிடிஎஃப். ஆனா எனக்கு என்னுடைய கருத்திலே நெறைய பேர் நம்ம ஆர்மியிலேயே நெறைய பேர் உடன்படல. வேணாம், வேணாம் தோக்கட்டும், தோக்கட்டும்ன்றாய்ங்க. இங்க வந்து என்னன்னா காலங்காலமா அந்த ஒரு 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 கன்வின்சிங்கான ஒரு ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நமக்கு ஒரு கல்ச்சர் மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஆனா 100% அவன் டிடி சார் ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ராஜு ஏன் ப்ரோ அவன் அலட்டிக்கவே இல்ல? அவன் அந்த டிடிஎஃப் ஏன் முனைப்பே இல்ல? ஏன்னா அவன் ஒன்னு ரீட் பண்ணிட்டான். நமக்கு எப்படி ஃப்ளோ போகுது, நம்ம செகண்டோ ஃபர்ஸ்டோ நம்மள அதை கூட்டிட்டு போயிடும்னு அவன் சென்ஸ் பண்ணிட்டான். ஆனா இவன் அந்த கேட்டகரியில இல்ல. சரிங்களா? இவன் இதுக்கு ஒரு உழைப்பை போட்டு இதையும் அடிச்சு அதுக்கப்புறம் ஓட் பேங்கிங் இருந்தா அதுல வந்துக்கலான்ற அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல ஜெயிக்கிறது அப்படின்றது நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல அவன் கிழிச்சிட்டேன் இதையும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். அதேதான் ரவி ப்ரோ. என்னோட பாயிண்ட் இதா தான் இருந்துச்சு. என்னன்னா, அவன் 100%க்கு பதிலா 200% உழைப்பு போட போறான். ஸோ உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும்ல. கண்டிப்பா அதோட பலன் கிடைக்கும்ல மக்கள் கிட்ட இருந்து. 100% கிடைக்கும். அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தானே அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அதுதான் நான் நினைச்சேன் ரவி. 100% கிடைக்கும். ரெண்டாவது இன்னும் அந்த ஸ்ட்ராங்கான மித் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு வந்தா நீங்க இது ஜெயிச்சா இது ஒருவேளை இவன் டிடிஎஃப் ஜெயிச்சானா இது இவன் கிரியேட் பண்ற ஹிஸ்டரி. ஆஃப்டர் 8 சீசன் ஒரு வின்னர் டிடிஎஃப் அடிச்சு வின்னரும் ஆனது இவன்ன்றது முத்துக்குமரன் கிரியேட் பண்ண போற ஹிஸ்டரி. தேங்க் யூ சோ மச் ரவி ப்ரோ. ரவி ப்ரோ, இப்போ நீங்க ரீசென்ட்டா நெறைய நம்ம எடிட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? முத்துக்குமரோட எடிட்ஸ்ல நெறையா நம்ம பசங்க செம்மையா பண்ணிட்டு இருக்காய்ங்க. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா கவுண்டர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் பார்க்கும்போது எனக்கு இது தானா அமைதா இல்ல ப்ரிப்பேர்டா இருக்காங்களான்ற மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது ஐம் வெரி மச் ஹாப்பி. ஓகே, ஒருத்தங்க வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா சோல்ஃபுல்லா அதுக்கு ஒர்க் பண்றதை பார்க்கவும் சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் லைக் ஹி இஸ் லக்கி டு ஹேவ் ஆல் யூ பீப்புள். இல்ல நடுவுல ரவி ப்ரோ ஒரு எல்லா ஃபேண்டம்ஸும் மத்தவங்களுடைய கண்டஸ்டன்ட்டோட நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருந்தாய்ங்க. அந்த டைம்ல முத்துக்குமரனுக்கு நெகட்டிவிட்டி கிடைக்காம திணறுனத பார்த்தீங்களா? ட்வீட்ஸ்லயோ, வீடியோஸ்லயோ? இதுல இதுல என்னன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு கண்டென்ட் நெகட்டிவா கிடைக்கலன்னா அந்த கன்சர்ன் பர்சனை நெகட்டிவா பேசுறது நெகட்டிவ் ஆகும்னு நினைச்சாங்க பாருங்க. அதுதான் ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. இப்போ இப்ப நீ எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நீ கண்டென்ட்டும் கிடைக்கல, ஆனா உன்னை நெகட்டிவா பேசுறதே ஒரு கண்டென்ட் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அடிச்சாங்க பாருங்க. அது அவருக்கு வேற விதத்துல வந்து ரேஷியோ ஆஃப் ஓட் பேங்கிங் வந்து நிறைய கன்வெர்ட் ஆச்சு. ஏன்னா நீங்க ஒருத்தங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான கண்டென்ட் த்ரோ பண்றீங்களோ அதுல நீங்க உங்களை இழந்து ஒரு ஃபேக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உண்மையிலேயே நீங்க அதை வெறுத்து அதை போய் செஞ்சீங்கன்னா அதுக்கும் ஒரு உண்மைக்கு ஒரு பலம் இருக்கு. யோ உன்னுடைய செயல் எனக்கு ரொம்ப ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுது, உன்னுடைய செயல்னால நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன், அதனால நான் ஹர்ட் ஆகுற அந்த ஒரு எசன்ஸ்க்காக நான் வந்து ஐம் ஆக்சுவலி ஷோயிங் மாதிரி நான் உன்னை எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஓகே. பட் ஆனா நான் ஒன்னு பேசுறேன் காரணம் என்ன, என் காம்படிட்டருக்கு உன்னை வந்து நெகட்டிவா பேசினாதான் சரியா வரும்னு சொல்லி பேசுறது எதுவுமே ஒட்டாது.
இப்ப சௌந்தர்யா ஃபேனே எடுத்துக்கிட்டாலோ, சௌந்தர்யா ஃபேன் எடுத்துக்கிற அந்த ஒரு ஃபேண்டம்க்கு என்ன ஒரு அப்ராப்ரியேட் நாலேஜ் வேணும்னா, ஒரே ஒரு நாலேஜ் தான். முத்துக்குமரன் நல்லா விளையாடுறத பாக்குறது அவங்க வேலையே கிடையாது. சௌந்தர்யா நல்லா விளையாடுறாங்களா விளையாடலையான்னு அதையே அவங்க பெருமை பேசிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. அவங்க ஒரு பாயிண்ட்ல, நான் சும்மா நேத்து கொஞ்ச நேரம் அந்த ஃபோரம்ல லிசனரா இருக்கும் போது, நான் இருக்கேன்னு ஒரு 20 நிமிஷமா முத்துக்குமரன் திட்டிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற அந்த 20 நிமிஷத்துல அவன் திட்டும் போது எனக்கு எப்படி மைலேஜா தெரியுதுன்னா, 20 நிமிஷம் நீங்க முத்துக்குமரனுக்கு ஸ்பெண்ட் பண்றதுதான் எனக்கு கிரியேட் பண்ணி நீங்க பேச வேண்டிய உங்களுக்கு பிடிச்சதை விட உங்க பர்சனை நீங்க டிசைட் பண்ண ஒருத்தர் காம்படிட்டர் டிசைட் பண்ண இவனுடைய கேம் நீங்க பேசுறீங்களா, நீங்க வேற ஏதாவது ஒரு பிளேயர் எடுத்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, முத்துக்குமரன் எடுத்து நீங்க பேசுறீங்களா, அதுதான் முத்துக்குமரனோட பெரிய பிளஸ். அண்ட் அதுதான் ஸ்பேஸ்க்கு ஸ்பேஸ் மைலேஜாவும் மாறுது. இதுதான் சார் நேற்று நான் என் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய கண்டஸ்டன்ட்டை வந்து பாசிட்டிவா பேசி என்னென்ன சரியா பண்ணியிருக்காங்க, எது இதெல்லாம் ரசிச்சோம், எது இதெல்லாம் ரசிக்கபடியா இருந்தது, எது இதில் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பேசுறதை தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, முத்துக்குமரோட சின்ன சின்ன விஷயங்களும் இல்லை இல்லாத விஷயங்களும் சரி, எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரங்களும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுன்ற முடிவு எடுத்திருக்காங்களாம். அதுல வந்து ஃபுல்லா ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து நேற்று நான் ஸ்பேஸ் போடாம விட்டுட்டேன். 12 மணி ஆயிடுச்சு. 12:15 தான் நான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்பேஸ் போடாம விட்டீங்க, இதனால நான் போயிட்டு வேற ஸ்பேஸ்ல போய் நான் உட்காந்துட்டு இருந்தேன். கேட்கும்போது அவ்வளோ சுத்தமா ரொம்ப அபத்தமா பேசுறாங்க, மன உளைச்சலே ஆயிடுச்சு. அப்புறம் கேரளால இருந்து ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கருக்கு போயிருக்காரு போல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தவறா பேசுறாங்க, அபத்தமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீக்கர் கேட்டு போயிருக்காங்க. அவரையும் திரும்ப மார்க் பண்ணி அவரை வந்து அவருக்கு வந்து தமிழ் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வரும், முழுமையா தமிழ் நம்மள மாதிரி சரளமா பேச மாட்டாரு. அவர் கிட்டத்தட்ட சேர்ந்து புள்ளி பண்ணி சேர்ந்து எல்லாருமே லிசனர்ஸ்லாம் ஒரு மாதிரி அங்கிருந்த முத்துக்குமரன் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவரை இந்த அளவுக்கு பண்றாங்களே அப்படின்னு. அப்புறம் இங்க நம்ம ஸ்பீக்கர்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முயற்சி பண்றாங்க, இதான் நடக்குது, ஃபேக் ப்ரொபகண்டாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவர் மேல நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுன்றதை வந்து எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் நம்ம ஸ்பேஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் சொல்லிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு அவங்க நெகட்டிவா இல்லாத விஷயத்த பரப்புறாங்களோ அதுல இருந்து அவங்க யாருன்றது வெளிப்படுவாங்க. லிசனர்ஸ் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது, சரியா பார்ப்பாங்க, தவறா பார்ப்பாங்க. முத்து பண்ண தவறுகளை அது அந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய ஆட்களே நம்ம எல்லாருமே ஆமா இந்த இடத்துல அவர் தவறு பண்ணியிருக்காரு தான், இதை சரி பண்ணிக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டு இதுல நகர்ந்து போறதுதான் வந்து இந்த கேமுடைய சுவாரஸ்யம்ன்ற விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஆனா தொடர்ச்சி அந்த மாதிரி லிசனர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவெல்லாம் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அவங்களே குறைச்சிக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மேல அவங்களே வந்து சேத்தவாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தான் நான் ஸ்பேஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் இப்போ நீங்களும் சொல்றீங்க. அதான் ஃபேக்ட். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்போசிஷன் பிளேயரை வந்து அடுத்தவங்க கிரவுண்ட்ல பேசாம இருக்காங்களோ அந்த மைலேஜ் கம்மியாகும். அதை பேசுறதுனால மைலேஜ் அந்த பிளேயருக்கு தான் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா லிசனர்ஸ் எல்லாரும் இப்போ ஒரு காமனான சினிமாக்காரன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, யூடியூப் வியூஸ் எல்லாம் தியேட்டருக்கு டிக்கெட் ஆகாது. ஸ்பேஸோட லிசனர்ஸ் எல்லாம் டசன்ட் மீன் அந்த பர்டிகுலர் ஃபேண்டமுக்கு ஓட் ஆகாது. எக்ஸாக்ட்லி சார். அவங்க அதுதான் என்னன்னா, ஒரு 300-200 பேர் வந்துட்டா அந்த இடத்துல வந்து எல்லாருமே நமக்கான ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு கற்பனையில வந்து என்ன வேணா பேசலான்னு ஒரு ஃபேக்கான. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. இப்போ அந்த இடத்துல மேபி அவங்க ஆதரிக்கக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடிய லிசனரா கூட இருப்பாங்க. ஆனா அவங்க எதன் அடிப்படையில அவங்க வந்து ஆதரிச்சிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு ரசிக்கும்படியான விஷயங்கள் இருந்திருக்கும், அதை மட்டுமே அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு செகண்ட் ஃபேவரட், தேர்ட் ஃபேவரட்னு கூட இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை புட் டவுன் படும்போது அவங்களுடைய அபிப்பிராயமே மாறும். இவங்க என்ன இவ்வளவு வந்து மட்டமா கீழ்த்தரமா இருக்கிறாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள்னு இவங்களே வந்து அவங்க யாருக்காக வந்து கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது கம்ப்ளீட்டா நெகட்டிவா வந்து மாறிடுன்றதான் என்னுடைய விஷயம். நானும் அதான் என் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். அது முழுக்க முழுக்க ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் வந்து அவங்கவுங்க ஸ்பேஸ்ல வந்து பேசட்டும். ஸோ நம்ம ஸ்பேஸ் மற்றவங்களால நம்ம போய் கட்டுப்படுத்த முடியாது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா குறைஞ்சபட்சம் இங்க வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸோ இல்லை இங்க இருக்கக்கூடிய ஆட்களோ அதை மட்டும் பண்ணுவாங்கன்ற விஷயத்த வந்து இந்த ஸ்பேஸ்ல நேற்று நான் வந்து அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் இக்னோர் தி நெகட்டிவிட்டி அப்படின்னு. இன்னொன்னு பிரதர், நீங்க ஹோஸ்ட் கோஹோஸ்ட் பொன்னியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எந்த ஃபேண்டம் இந்த பேஜ்ல வந்து துதிய நல்லா பாடி பெருமையா பேசினாலும் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம அவர் சந்தோஷமா பேச விட்டுருங்க.
லெட் தெம் கம், லெட் தெம் டாக், லெட் தெம் ஹேவ் அ ஃபீல். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க, அவங்க தன்னுடைய பதிவை இதில் ஏற்படுத்தணும்னா யூ ட்ரீட் தெம் ஆஸ் அ கெஸ்ட். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தயவு செய்து அவங்க ஒரு வைக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பிளேயருக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவர் கன்வேய்டு தாட்டில் வி டிஃபர் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா வி டிஃபர் பட் வி டோன்ட் வாண்ட் டு டிபேட்னு சொல்லி அதை ஃபைட் இல்லாமல் முடிச்சு விட்ருங்க. இந்த ஆமா சார், அதுதான் சார். இந்த சொல்லுங்க சாரி ஃபார் இன்டரப்ட் சார். சாரி டு இன்டரப்ட். இல்ல, அடுத்த 10 நாள்ல இன்னும் தீவிரமாகும். இன்னும் பண்றதெல்லாம் நிறைய வம்புக்கு, ஏன்னா அவங்க வம்புக்கு இழுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்றாங்க. அந்த வம்புக்கு இழுக்கிற மாதிரியான விஷயம் ஸ்பேஸ் கொடுக்காம பார்த்துக்கோங்க. அதாவது உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து ரொம்ப அவங்க தாட் ப்ராசஸை கன்வே பண்ணணும்னு நினச்சி கன்வே பண்ணாங்கன்னா அந்த கன்வே அவங்க பர்சனுக்கான ஒரு கன்வெர்டபிள் பாயிண்ட்டாக அவங்க நினச்சாங்கன்னா அவங்க பேசிட்டு போட்டோம். ஹாப்பியாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடட்டும். கேமரா மாதிரி தான். அந்த கேமராவை பார்த்த மக்களுக்கு தெரியும் வாட் டு டேக் அண்ட் வாட் நாட் டு டேக்குன்னு. அதை அஃபண்ட் ஆகி அதை அட்டாக் பண்ணுறதோ இல்லை அதுக்கு டிஃபர் ஆஃப் ஒப்பீனியன்னு சொல்லிடுவோம். வி டிஃபர் ஆன் திஸ் ஒப்பீனியன் பட் வி டோன்ட் வாண்ட் டு டிபேட்ன்றோம். ஏன்னா அது அந்த இடத்துல முடிஞ்சிடும். டக்குன்னு அவங்கள லிசனர் ஆக்கி அவங்க பேச விட்டதை சந்தோஷமா பேச விட்டு அதுக்கப்புறம் அவங்கள லிசனர் ஆக்கிடுங்க. அதுக்கு மேல ஆமா சார், இந்த ஸ்பேஸ்ல ஆக்சுவலா இங்க வந்தக்கூடிய நபர்கள் வந்து பேசியிருக்காங்க ஆப்போசிட் ஃபேண்டம்ஸ்ல. நம்ம லிசனர்ஸ்க்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் சாட்சி. எந்த இடத்துலயும் சார் அவங்கள ஒரு சின்ன ஒரு அவங்களோட பர்சனல் அவங்களோட ஈகோ ஹிட் ஆகிற மாதிரி இந்த ஸ்பேஸ்ல நம்ம நடத்தவே இல்லை. அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவங்க கருத்துக்கள். அதுக்கு உதாரணம் இந்த ஸ்பேஸ்லயே நடந்தது. ஸோ ஜாக்லின் ஃபேண்டம்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடை சொன்னோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போதும் அவர் வந்து இல்லைங்க நான் அப்படி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்லைங்க நாங்க அனலைஸ் பண்ணப்போ எங்களுக்கு இப்படிதான் தெரியுது அந்த விஷயம் அப்படின்ற அந்த ஒரு எல்லையோட நிறுத்தணுமே தவிர்த்து அதை தாண்டி திரும்ப போய் நம்மளுடைய கருத்துக்களை வந்து வலியுறுத்தவும் செய்யல, அவரை புஷ் பண்ணவும் செய்யல. அவரு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே நீங்க ஓகே ஆனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படிதான் தெரியுது, சரி ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இப்படிதான் தெரியுது, நீங்க சொன்னதே தான் நாங்களும் சொன்னோம், இதுல நாங்க டிஃபர் ஆகுறோன்ற வேரி ஆகுறோன்றத இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ச்சியா நம்ம இந்த ஸ்பேஸ் நடத்தின நாட்கள் இது வரைக்குமே சரி, எந்த ஒரு ஆப்போசிட் ஃபேண்டம் ஸ்பீக்கர்ஸுமே சரி நம்ம தனிப்பட்ட ரீதியான ஒரு அவங்கள ஒரு மனக்கசப்போ இல்ல வலியோ அப்படி ஏற்படுத்தவே இல்லை. அதனாலதான் ஃப்ரீக்வெண்டா நம்ம ஸ்பேசஸ்ல வந்து திரும்ப ஆப்போசிட் ஃபேண்டமா இருந்தாலும் வராங்க. அந்த 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 ஒரு அவங்களுக்கு தெரியுது, ஓகே இவன்டோ இது முத்துக்குமரன் ஃபேனா இருந்தாலும் நம்ம வந்து மேல ஏறி ஸ்பீக்கர்ல நம்மளால வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன நான் இன்னொரு ஒரு முரண்பாட்டை பாக்குறேன் அப்படின்னா, ஆனா இங்க இருக்கக்கூடிய இதே முத்துக்குமரன் ஃபேன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து மத்த ஸ்பேஸ்ல போனா பயப்படுறாங்க. இங்க வந்து எங்க கிட்ட வைக்கக்கூடிய விஷயமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு மத்த ஸ்பேஸ்ல போய் பேசுறதுக்கு, ஏன்னா 4 பேர் சேர்ந்து புள்ளி பண்றாங்க, நான் போய் முத்துக்குமரனுக்கு அவங்க ரொம்ப அபத்தமான கருத்துக்கள் வைக்கிறாங்க, அந்த கருத்தை போய் நான் வந்து நான் என்னோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் போய் சொல்லணும்னு போனா அந்த ஒப்பீனியனை கேட்டு அட்லீஸ்ட் அக்ரி டு டிஸ்அக்ரின்றது நகர்றதுன்றது வேற, அதை தாண்டி என்ன புள்ளி பண்றாங்க. ஒவ்வொருத்தர் 4 பேர் சேர்ந்து புள்ளி பண்ணி என்ன ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு வந்து அந்த கருத்தா பேசணுமே தவிர்த்து ஆனா பர்சனலா எடுத்துட்டு போய் ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த பல பேர் இங்க வந்து நம்ம ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது நான் எனக்கு என்ன பெருமையா பாக்குறேன்னா, இந்த ஸ்பேஸோட பெருமையா முத்துக்குமரன் ஆர்மி சார்பா நம்ம போறோட ஸ்பேஸோட பெருமையா ஆப்போசிட் ஃபேண்டமா இருந்தாலும் மதிச்சு இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும் சரி, எல்லா ஸ்பேஸை கம்பேர் பண்ணும் போதும் இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு படி மேல இருக்குன்றதுல அது ஒரு பெருமையும் கௌரவமும் இருக்கு சார். ஆக்சுவலா அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல யூ கைஸ் டிசர்வ் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நீங்க அப்படி ஒரு விஷயத்த ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போதே எனக்கு சந்தோஷம், பெருமை. அண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் வெரி குட் பாசிட்டிவ் வைப். அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை நீங்கள் வேற ஒரு ஃபேண்டம் போய் அங்கே நம்மளை கூப்பிட்டு நீங்கள் பேசணும், அதில் நீங்கள் பேசணும்னு விருப்பப்பட்டு அப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ண, அந்த பாயிண்ட்டை மார்க்கோ புள்ளியோ இல்லை டிஃபர் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ ஹியூமிலேட்டோ ஏதோ பண்ணால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போதே மைண்டை என்னென்ன டியூன் பண்ணுங்கன்னா, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுற இடமே தவிர எதிர்பார்ப்பு அவங்களுடைய பதிலில் இல்லை. அதனால் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கருத்தை பதிவு பண்ணின அடுத்த செகண்ட் நீங்கள் யார் என்ன மாதிரியான கவுண்டர் கொடுத்தாலும் கவுண்டர் ரிப்ளைக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஸ்கில் இருந்தால் ரீட்டைன் பண்ணுங்க. இல்லை அது வந்து புல்லிங் மாதிரி போய் மன வருத்தமோ மன உளைச்சலோ போனால் சிம்பிளாக நான் உங்கள் ஃபேன், நான் உங்கள் ஸ்டார் மாதிரி தாங்க, பேச அவ்வளவா வராது, பேச்சு திறமை அவ்வளவா கிடையாது, ரிசல்ட் பேசும், ரிசல்ட்டில் நாங்கள் ஜெயிச்சுட்டா அந்த ஸ்பேஸில் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அதுக்கு மேலே
அங்க வந்து அவங்கள பேசி ஜெயிக்கணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதுல பேசுற ஒரு வாய்ப்பு கொடுக்கறத ஹெல்த்தியா எடுத்துட்டு போக தெரியல, அதை வந்து கார்னர் பண்ணி ஒரு மாதிரி ஹியூமிலேட் தான் பண்ணுவேன், ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலை கிரியேட் பண்ணுறேன், இல்லை கோனா மேக் தெம் ஃபீல் பேட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அது ஒரு என்ன சொல்ல மரியாதை இல்லாத வாசலை மிதிக்காதீங்கன்ற கதை மாதிரி தான். ஒன்று இது இந்த இடத்துல கருத்துக்கான சுதந்திரமோ இல்லை கருத்துக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சா தைரியமா போய் பேசுங்க. பேசுறதுல மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரின்ற பாயிண்ட்ன்ற ஸ்பேஸே கொடுக்காதீங்க. நீங்க போறதோட நோக்கமே உங்களுடைய ஒரு கருத்து, அதை ஹெல்த்தியா எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்கிட்டோம், ஒத்துக்க மாட்டாங்கன்னா விட்டுருங்க. அதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த நினைப்பு போச்சுன்னா அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். நிச்சயமா சார். ஆக்சுவலா சார் இன்னொரு விஷயமா நான் இது கூட சேர்ந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்க இருக்கும்போது சரி நம்ம லெசனருக்கு எல்லாருக்கும் இதை நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து நம்ம தான் முதல்ல வந்து ஒரு நியூட்ரல்னு ஒரு ஸ்பேஸ் வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு டேகோட நியூட்ரல்னு ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தான் முதல் முறையா வந்து முத்துக்குமரன் ஆர்மின்னு போட்டு நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி இதை பாருங்க, எங்களுக்குன்னு நாங்க ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கோம், இந்த இடத்துல வந்து இது நியூட்ரல் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ஸ்பேஸ் வந்து சௌந்தர்யாக்காக ஆரம்பிச்சாங்க தனியா. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் நேஷன் சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்பேஸ் இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பவித்ராக்கு நான் நடுவில் ஒருத்தங்க பார்த்தேன், அப்புறம் வந்து விஷால்னு ஒருத்தங்களை பார்த்தேன். ஆனா இதுல என்ன ஒரு பெருமைனா, சோ நியூட்ரல் போட்டு தன்னை வந்து தன்னோட ஃபேக்கான ப்ரொபகண்டாவை வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்றாங்க. ஆனா சாரி ஃபார் இன்டரப்ட், நீங்க ராணுவ ஆர்மி சொல்லல. ஓகே விட்டுருங்க. சோ அந்த மாதிரி நம்ம தான் முதல்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் சரி அது ரொம்ப நம்ம ஆரோக்கியமா கொண்டு போயிட்டு வரோம், ரொம்ப ஹெல்த்தியா கொண்டு போயிட்டு வரோம். எந்த இடத்துலயும் யாரையுமே சரி ஆப்போசிட் ஃபேண்டம் வந்து பேசினாலும் சரி அவங்கள மன உளைச்சல் ஆக்காம அது ரொம்ப அழகா நம்ம ஸ்பேஸ்ல வந்து ட்ரீட். இத்தனைக்கும் நம்ம ஸ்பேஸ்ல வந்து அசிங்கமான வார்த்தைகள் வந்து கமெண்ட்ல எழுதினாலும் சரி அதை வந்து நம்ம கண்டிக்க செஞ்சிருக்குமே தவிர்த்து அந்த தனிநபரை வந்து நம்ம எந்த இடத்துலயும் போயிட்டு அவரை வந்து முழுக்க திரும்பவும் அசிங்கமாவோ இல்ல அவரை திரும்பவும் அவருடைய இதை பத்தியும் நம்ம பேசவே இல்லை. அவரை கண்டிச்சு இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்க இந்த மாதிரி ரொம்ப அபியூஸான விஷயங்கள் பண்ணாதீங்கன்றதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோமே தவிர்த்து இதை தவிர்த்துக்க பாருங்கன்றத அந்த அளவுக்கு தான் நம்ம ரொம்ப எல்லை அந்த ஒரு வரைமுறையோட நம்ம நிக்கிறோம், அதை தாண்டி நம்ம போகவே இல்லை. ஆனா நேற்று எல்லாருமே வந்து சொன்னீங்க நியூட்ரல் ஸ்பேஸ் திரும்ப நடக்குது. அந்த இடத்துல திரும்ப ஒரு சில மேக்ஸிமம் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் ஹோஸ்ட் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, ஆனா அங்க கேமை தாண்டி தேவையில்லாத வன்மத்தை வந்து கொட்டிட்டு முழுக்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத சொன்னீங்க. நான் உங்ககிட்ட என்ன ரெக்வஸ்டா சொல்றேன்னா, தயவு கூர்ந்து அந்த மாதிரி ஸ்பேசஸ்ல போய் உங்களை வந்து மன உளைச்சல வந்து உங்களோட மன நிம்மதியை நீங்க கெடுத்துக்க வேணான்றதான் என்னோட ரெக்வஸ்டா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா தவறு செய்யும் போது தவறுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, ஆனா சும்மாவே அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திருச்சி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொன்னாங்க, உள்ள வந்து முத்துக்குமரனை வந்து இவங்க வெளியில இருந்து மார்க் பண்ணிருக்காங்க பேரை சொல்லி, அதாவது பெட்ட பேர் வந்து முத்துக்குமரனை கூப்பிட்டுருக்காங்க, ஆனா உள்ள வந்து முத்து வந்து உள்ள மார்க் பண்றாருன்னு இவங்க ஸ்பேசஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் எங்க முரண்பாடா பாக்குறேன்னா, நீங்க ஸ்பேஸ்ல வந்து நீங்க முத்துவ பெட்ட பேர் வைக்கிறீங்க, பெட்ட பேர் வச்சு நீங்க சொல்றீங்க, ஆனா அதே நபர் வந்து உள்ள வந்து மார்க் பண்றாங்க, முத்து வந்து மார்க் பண்றாருன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி நீங்க சொல்றதுக்கு? நீங்க சரியான நபரா இருக்கணும், அப்பதான் நீங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்ட முடியும். அப்போ இந்த மாதிரியான வாதங்களை நீங்க வந்து ஜஸ்ட் டிபேட் குள்ள போயிட்டு அவங்க பாயிண்ட பத்தி பேசணுமே அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க சொல்லிடலாம், நீங்களே இவ்வளவு முரண்பாடான மூட்டையா இருக்கீங்க, இதை தவிர்த்து நான் உங்ககிட்ட பாயிண்ட் எல்லாம் பேசணும் விருப்பப்படல, முதல்ல உங்களை சரி பண்ணிக்கங்க, அப்புறம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து நீங்க குறை சொல்லுங்க அப்படின்றத உங்க வாதத்தை முதல் இடத்துல நிறுத்தி கட் பண்ணி அங்கேயே நீங்க முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்குள்ள நீங்க போயிட்டு இந்த பாயிண்ட்லாம் நீங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய மன நிம்மதி முக்கியம் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் த கேம், நைட்டு போய் தூங்கும் போது நீங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன். சோ நெகட்டிவான விஷயத்த மண்டபத்துல நிறைய எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த சீசன் உண்மையிலேயே சொல்றேன் லெஸ் டாக்ஸிசிட்டியான சீசன் தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்கான சீசன் கிடையாது. ஆனா வெளியில தான் ரொம்ப நெகட்டிவான ஒர்க் வந்து நிறைய பண்றாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தவிர்த்துக்கிறதுக்கும் நம்ம தவிர்க்காததுக்கும் நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. சோ அந்த மாதிரியான ஸ்பேசஸ்ல போய் உங்களோட மன நிம்மதி எடுத்துக்காகன்றது தான் ஒரு வேண்டுகோளா வைக்கணும்னு நினைக்கிறேன். நைஸ். ரவி சார், சொல்லுங்க பிரதர். கேக்குதா? சொல்லுங்க பிரதர். சார், நீங்க உங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் அடுத்த இது எதிர்பார்க்கலாமா நீங்க உள்ள போகும்போது? அடுத்த பிராங்க் நான் வந்து ரொம்ப பிராங்கா எதிர்பார்க்கிறேன் பிரதர். முதல்ல அவரை பிராங்க் எல்லாம் அடுத்தது பிராங்கா அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அதுவே என்ன நடக்க மாட்டேங்குது, பாப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஆனா சிரிப்பா இருக்கும்ல, திடீர்னு ரஞ்சித் சார் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சனா? ஆமா சார், அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பேசுங்க பாலன்.